கடல் ஒரு நாட்டை விழுங்கியிருக்கலாம். ஆனால் ஒரு காதலை ஒருபோதும் விழுங்க முடியவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்போ இன்று கடலுக்கு அடியில் உறங்கிக் கொண்டிருப்பதாக நம்பப்படும் ஒரு பேரரசு இருந்தது. அதன் பெயர் குமரிக்கண்டம். 3 கடல்கள் சங்கமித்த அந்த பேரரசை ஆண்ட மாமன்னர் வடிம்பலம்ப நின்ற பாண்டியன். செல்வமும் வீரமும் தமிழும் கடல்சார் வணிகமும் உலகையே வியக்க வைத்த ஒரு பேரரசு அது. ஆனால் அந்த பேரரசின் வரலாற்றில் யாரும் அறியாத ஒரு ரகசியம் இருந்தது. ஒரு இளவரசியின் காதல், ஒரு வீரனின் தியாகம், ஒரு பேரரசின் விதியை மாற்றிய ஒரு முடிவோ. அந்த கதைதான் ஆதிமந்தியின் காதலன். அரண்மனையில் பிறந்த இளவரசி ஆதிமந்தி அரச வாழ்க்கையை விட இயற்கையை நேசித்தவள். பொற்கிரீடத்தை விட தமிழின் மண்வாசனையே விரும்பியவள். ஒருநாள் பஃப்டுலி ஆற்றங்கரையில் அவளது வாழ்க்கையே மாறிவிடுகிறது. மரணத்தின் விளிம்பில் நின்ற அவளைக் காப்பாற்றுகிறான் ஒரு இளைஞன். அவன் பெயர் வேல்கதிர். அவன் ஒரு சாதாரண வீரன் அல்ல. கடலை வென்ற மாவீரன். அறிவால் எதிரிகளை வீழ்த்தும் தந்திர வீரன். ஆனால் அவன் மறைத்து வைத்திருந்த ஒரு ரகசியம் முழு பாண்டிய நாட்டையே அதிர வைக்கிறது. இளவரசி ஒரு வீரனை காதலித்தாளா, அல்லது அரியணைக்கு உரிமை கொண்ட ஒருவரையா? காதலுக்கும் கடமைக்கும் இடையில் நிற்கும் ஆதிமந்தி எதை தேர்ந்தெடுப்பாள்? அதே நேரத்தில் அரசவையில் சதிகள் ஆரம்பமாகின்றன. அமைச்சரின் பேராசை, படைத்தளபதியின் துரோகம், எதிரி நாட்டின் படையெடுப்போ பாண்டிய பேரரசைச் சூழ்கின்றன. அந்த நேரத்தில் நாட்டைக் காப்பாற்ற முன் வருகிறான் வேல்கதிர். கடலில் நாவாய்கள் மோதுகின்றன. தீ அம்புகள் வானில் பாய்கின்றன. யானை படைகள் கர்ஜிக்கின்றன. வாள்கள் மின்னுகின்றன. ஆனால் இவை அனைத்தையும் விட பெரிய எதிரி இயற்கை. முதலில் நிலம் நடுங்குகிறது. பின்னர் கடல் பின்வாங்குகிறது. மீனவர்கள் அச்சத்தில் உறைகிறார்கள். முனிவர்கள் எச்சரிக்கிறார்கள். கடல் கோள் வருகிறது. ஆனால் யாரும் அதை நம்பவில்லை. சில மணி நேரங்களுக்குப் பிறகோ மலை உயரத்தில் பேரலை எழுகிறது. தென்மதுரை, பஃப்டூலி, அரண்மனைகள், மக்களின் கனவுகள் அனைத்தையும் கடல் விழுங்கத் தொடங்குகிறது. அந்த பேரழிவில் ஆதிமந்தி தப்பிப்பாளா? வேல்கதிர் உயிர் பிழைப்பானா? காதல் வெல்லுமா, அல்லது கடல் வெல்லுமா? இந்த நாவல் வெறும் காதல் கதை அல்ல. இது ஒரு பேரரசின் எழுச்சி, ஒரு மக்களின் நாகரிகம், தமிழின் பெருமை, கடலை வென்ற தமிழர்களின் வரலாற்றுச் சுவடுகள். ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு புதிய மர்மம். ஒவ்வொரு திருப்பமும் உங்கள் இதய துடிப்பை அதிகரிக்கும். ஒவ்வொரு பக்கமும் உங்களை சங்க காலத்திற்கே அழைத்துச் செல்லும். வரலாற்றை படிக்க விரும்புகிறீர்களா? காதலை உணர விரும்புகிறீர்களா? சாகசத்தை ரசிக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த நாவல் உங்களுக்காக. ஆதிமந்தியின் காதலன். ஒரு இளவரசியின் காதல், ஒரு மாவீரனின் தியாகம், ஒரு பேரரசின் வீழ்ச்சி. ஆனால் அழியாத தமிழ். இன்றே உங்கள் பிரதியை பெற்று குமரிக்கண்டத்தின் மறக்கப்பட்ட உலகிற்குள் பயணியுங்கள். ஆதிமந்தியின் காதலன். ஆசிரியர் செந்தில்குமார். கடல் ஒரு நாட்டை விழுங்கியிருக்கலாம். ஆனால் காதலையும் தமிழையும் ஒருபோதும் விழுங்க முடியவில்லை. ஆதிமந்தியின் காதலன் புத்தகம் இப்போது வாசகர்களுக்காக கிடைக்கிறது. புத்தகத்தின் லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றே உங்கள் பிரதியை பெற்று குமரிக்கண்டத்தின் மறக்கப்பட்ட உலகிற்குள் ஒரு மறக்க முடியாத பயணத்தை தொடங்குங்கள். இதுபோன்ற வரலாற்று நாவல்கள், தமிழ் கதைகள் மற்றும் புதிய புத்தக அறிமுகங்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.